அன்பான நேயர்களே, காலை வணக்கம். இன்று சுக்கிரவாரம், அம்மனுக்கு உகந்த நாள், சக்தி வழிபாடு செய்வதற்கு அருமையான நாள். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கொடி குங்குமத்தோயமென்ன துதிக்கின்ற மென்கொடி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் வழித்துணையே. அபிராமி தான் நமக்கு வழித்துணை என்று அபிராமி பட்டர் பித்தனாக இருந்தபோது பாடியது. அந்த அபிராமி பட்டரை எல்லாரும் பித்தன் பேயன் என்றெல்லாம் சொன்னாங்க. ஏன்னா எந்த பெண்களை பார்த்தாலும் தாயே பராசக்தின்னு காலில் விழுந்து கும்பிடுறார். அவர் அர்ச்சகர், இறைவனுக்கு பணி செய்கின்ற திருக்கடையூரில். அப்பேற்பட்ட அந்த அபிராமி பட்டர் இந்த அபிராமி என்ற பாடலை பாடி அந்த அம்பாளுடைய அருளை பெற்று அம்பாளுடைய பாதத்தை அடைந்தவர். அன்பான நேயர்களே, இந்த மார்கழி மாதம் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, சதுர்த்தி திதி, 1:09 இரவு, பின்னாடி பஞ்சமி திதி, ரெண்டுமே உயர்ந்த திதி. அவிட்ட நட்சத்திரம் 12:05 இரவு, பின்னாடி சதய நட்சத்திரம். சித்த யோகம், 2 நட்சத்திரத்துக்குமே சித்த யோகம் இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை ராகு காலம் எப்போதுமே 10 to 12, யமகண்டம் 3 to 4, குளிகன் 7 to 9, சூலம் மேற்கு, பரிகாரம். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அமைப்புகள் என்று பார்ப்போம். இந்த சூரிய பகவான், இந்த நவக்கிரகங்களில் ஆதிக்க நாயகன் சூரியன். அவனுடைய ஆற்றலை பெற்றுதான் மற்ற கிரகங்கள்லாம் இயங்குது. உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியனுடைய ஒளி இல்லை என்றால் உலகமே இல்லை. மின்சாரம்லாம் சூரியன் ஒளியிலிருந்து தயார் பண்ணுறோம். அது மாதிரி சூரியன் சந்திரன் 2 பேருமே நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அதில் அந்த சூரியன் தனுசில் இருக்கார். சந்திரன் எங்கே இருக்காருன்னா 2வது கிரகம் மகரத்தில் இருக்கார், சனி பகவானுடைய வீட்டில். அடுத்து செவ்வாய் கடகத்தில் இருக்கார். செவ்வாய்க்கு அடுத்து புதன் தனுசுக்கு வந்துட்டார், சூரியனோட சேர்ந்துட்டார். இந்த புதன் எப்போதுமே சூரியன் முன்னாடி பின்னாடி பக்கத்தில் இருப்பார், தள்ளி இருக்க மாட்டார். வான்வெளியிலேயே அப்படித்தான் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அடுத்து குரு பகவான் சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் இருக்கார். சுக்கிர பகவான் சனியுடைய வீடான கும்பத்தில் இருக்கார். சனி பகவானோட சேர்ந்து இருக்காரு, அங்கே சனியும் அதிலே இருக்கார். ராகு பகவான் மீனத்தில், கேது கன்னியில் இருக்கார். இன்று இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் நமக்கு சுமாராக இருக்கிறது. இன்று மேஷராசி என்பவர்களுக்கு பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், அன்பான மேஷராசி என்பவர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். 2ல் குரு இருப்பது நல்ல அருமையான இணைவு. அதனால அது ஒரு நல்ல நாள். அடுத்து சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார். இதுவும் நல்லது. அதனால உங்களுக்கு இந்த குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதும் சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. நிதானமாக பொறுமையாக செயல்படுமோ நல்ல முன்னேற்றம் அடையலாம். அடுத்த ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கார். ஜென்ம குரு என்ன செய்வார் அப்படின்னா, கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டாக்குவார், ஏதாவது சிரமங்களை கொடுப்பார் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது நலம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைக்கு ஆளாயிடாதீங்க.
ஆனால் உங்களுக்கு வந்து சனி பகவானும் ராகு நல்ல இடத்துல இருக்காங்க. சனி 10ல் இருக்குது, ராகு 11ல் இருக்குது, ரிஷபராகு. தொழிற்சானம் லாபஸ்தானம் 2 நிறைவாக இருக்குது. அன்பான மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த நாள் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். தேவையற்ற செலவுகள் நடக்கும், விரயங்கள் நடக்கும். கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சித்திரை மாதம் வரை இப்படி தான் இருக்கு. ஆனால் உங்களுக்கு ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், 10ஆம் இடத்துல இருக்கார். இப்போ செலவுகள் நிறைய ஆகுது, வருமானம் வந்து செலவு வந்தால் தெரியாது. அதுக்கு வாய்ப்புகள் நல்ல நிறைவாக இருக்கும். அன்பான கடகராசி என்பவர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கு. உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். ராகு உங்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா 9ஆம் அதிபதி. அவர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். அவருடைய பார்வைகள்லாம் பிரமாதமாக இருக்கு. அதனால் ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு கிரகங்கள் சரியில்லை. உங்களுக்கு எந்த கிரகங்களும் நிறைவாக இல்லை. அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ராசி அதிபதி 5ல் இருக்கார். 2 கூடியவர் 5ல் இருக்கார். இது 2 சுமாரான அமைப்பு. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் வர்ற மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. அப்படியே ரொம்ப நிதானமாக பொறுமையாக நடந்து பணிஞ்சு போங்க, நிமிர்ந்து நிற்காதீங்க. நீங்கள் வந்து பணிவு என்பது உங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம். அதனால் நேர்மையாக போகணும், நேரம் நிற்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. கொஞ்சம் வளையணுன்னா உங்களுக்கு முதுகு வளையாது உங்களுக்கு. அதனால் வளைஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது, கெட்ட பேர் வராது. அன்பான கன்னிராசி என்பவர்களே, மென்மையான குணமுடையவங்க, பணிவு உடையவங்க, வளைஞ்சு போயிடுவீங்க. அதனால் உங்களுக்கு நேரம் அருமையான நேரம். உங்களுக்கு சனி பகவான் 6ல், குரு பகவான் 9ல். இது 2 உங்களுக்கு நல்ல நிறைவான ஒரு அமைப்பு. அதனால் நல்ல முன்னேற்றம் இருக்குது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பதிலே திராசு கொண்டு இருப்பீங்க. உங்களுக்கு நேரம் குரு 8ல் இருக்குது, சித்திரை வரையும் இருக்குது. அது 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கவலைப்படாதீங்க. அப்படி தான் இருக்கும். கிரகங்கள் மாறி மாறி தான் வரும். மேடு பள்ளம், பள்ளம் மேடு. வாழ்க்கை என்றால் அப்படி தான் ஏறி இறங்கி தான் அந்த வாழ்க்கை என்பது ரசையாக இருக்கும். ஒரே ஏற்றமாக இருந்தாலும் ஒரே பள்ளமாக இருந்தாலும் வாழ்க்கை ரசிக்காது. அதனால் அன்பான துளாராசி என்பதை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து ராகு பகவான் 6ல் இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார், நல்லதே செய்வார். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். இதில் ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. நிச்சயமாக இது என்னுடைய அனுபவத்தில் வாழ்க்கையில் நிறைய விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்துருக்கேன். அவங்க வந்து அவங்க நோக்கத்துக்கே தான் நடந்து கொள்ளுவார்கள். அவங்க தவறு பண்ணால் கூட அது சரி என்று நியாயப்படுத்துவார்கள். இது இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட உள்ள ஒரு பழக்கம். அது என்ன பண்ணுறது, அவங்க பிறந்த நேரத்தை பொறுத்தது. அதனால் கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். இது கொஞ்சம் அவங்கள்ட்ட இருக்கிற, ஏன்னா உடம்பும் உஷ்டமாகவே இருக்கும். அதனால் உஷ்ட சம்பந்தமான பிரச்சனை, ரத்த சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் விருச்சிக ராசிக்கு ஈஸியாக வரும். சட்டுன்னு உடனே வந்துடும். இந்த விருச்சிக லக்னத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து உடனடியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இப்போ என்னென்னமோலாம் பிளட்லேயே சொல்கிறாங்க அப்படின்லாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் உணவில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நேரம் நன்றாக இருக்கிறது, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும் அப்படின்னு வருது. தனுசு ராசி என்பவர்களே, நீங்கள் திறமை உள்ளவங்க, உங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது, கெட்டிக்காரங்க. உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். உடல்நிலை சற்று கவனம் தேவை. அதனால் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்குது, ராகு 4ல் இருக்காரு. இது 2 உங்களுக்கு அருமையாக இருக்கும். குரு பகவான் சரியில்லாட்டாலும் இந்த சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பெரிய அமைப்பு. மகர ராசி என்பவர்களே, இந்த மகர ராசிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த ராசியில் பிறந்தவங்க, இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க ஆற்றல் மிக்கவங்க, திறமையானவங்க. அனாவசியமாக யார்ட்டையும் பேச மாட்டாங்க, கேட்டால் பதில் சொல்லுவாங்க, எந்த தவறும் செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் இந்த மகர லக்கணத்துக்கு ஒரு தனி தன்மை உண்டு. சில பேர் யாரோடையுமே பேச மாட்டாங்க, பேசினா தான் பதில் கேட்டால் தான் பதில் சொல்லுவாங்க. அது ஒரு வகையில் இந்த காலத்தில் ரொம்ப நல்லது. மௌனமாக இருப்பதே ரொம்ப மௌனம் சர்வார்த்த சாதகம். அப்படி ஏன்னா வம்பு வந்துடுது. அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு பட்டம் கட்டி தலையில் மூலமாக அரைச்சி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பேசினாலும் கஷ்டமாக இருக்குது, பேசாட்டாலும் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, வாழ்ந்து தானே ஆகணும்.
அதனால் மகர ராசி என்பதிலே உங்களுக்கு 7.5 சனியுடைய காலம் இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு 5ல் இருக்குது, ராகு வந்து 3ல் இருக்குது. பயப்படாதீங்க. சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவருடைய வீடு இது. அதனால் அவர் சொந்த வீட்டுக்கு கெடுதல் பண்ண மாட்டான்னு சொல்கிறாங்க. அது ஏற்க உடையது இல்லை. அவருக்கு என்ன கட்டளையோ அதை செஞ்சு தான் ஆகணும். அவர் சொந்த வீடு, அடுத்தவருடைய நண்பர் வீடு அப்படிலாம் பார்க்க முடியாது. அவருக்கு இட்ட கட்டளையே அவர் செஞ்சு தான் ஆகணும். என்ன கொஞ்சம் இந்த கல் எரியிறாங்கன்னா மெதுவாக வந்து மேலே விடும், அவ்வளோதான். கொஞ்சம் வேகமாக வந்து விழுந்தால் மண்டை உடஞ்சிடும், மெதுவாக விழுந்தால் ஒன்றும் பண்ணாது. அதனால் அந்த மாதிரிலாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் கும்பராசி என்பவர்களே உங்களுக்கும் 7.5 சரி இருக்கிறது. இப்போ கும்பராசி என்பவர்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக உழைக்க மாட்டாங்க. திறமை எல்லாருக்கும் கொண்டு வர மாட்டாங்க. உடம்பு வேர்க்கப்படாது, அவங்களால உழைக்க முடியாது. கடுமையான ஒரு உழைப்புக்கு அவங்க ஆளாக மாட்டாங்க. நல்லா சாப்பிட்ட உடனே நிம்மதியாக படுத்து தூங்கணும்னு நோக்கம் உடையவங்க. உடனே தூக்கம் வந்துடுவாங்க. எப்படி தான் தூங்குவாங்கன்னு தெரியாது, தூக்கம் உடையவங்க. அதனால் அவங்கள்ட்ட இருக்கிற திறமையை கொண்டு வாங்க. தூங்காதீங்க. தூங்குனீங்கன்னா வாழ்க்கை வீணாக போயிடும். இந்த எம்ஜிஆர் ஒரு படத்தில் தூங்காத தம்பி தூங்காத அப்படின்னு சொல்லி, பள்ளியில் தூங்குனீங்கன்னா கல்வி போயிடும், கடலையில் தூங்கினா முதல் போயிடும். இப்படியெல்லாம் வந்து ஒரு பாட்டு, அருமையான பாடல் அது. அந்த மாதிரியெல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை யாரும் பயன்படுத்துறதில்லை. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு ஜென்ம சனி இருக்கிறத ஜாக்கிரதை நிதானம் தேவை. மீனராசி என்பவர்களே டெக்னிக்கல் மூளை. நீங்கள் வந்து மீன லக்னம், மீன ராசியில் பிறந்தவங்க எந்த சிக்கலையும் மாட்ட மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ கிரகங்கள் சரியில்லை. ஆனால் குருவுடைய பார்வை பிரமாதமாக இருக்குது. குழப்பமான நிலை. எந்த முடிவும் சட்டுன்னு நடக்கிற மாதிரி தெரியும், உடனே நடக்காது, தாமதமாக தான் நடக்கும். ஆனால் அந்த குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. அன்பான நேயர்களே உங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். உங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனராசி என்பவர்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்திருக்கிறது. அவங்க வயதுக்கு தக்கபடி பலன்கள் நடக்கும். உங்களுக்கு வந்து மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களுக்கு வரிசை 7.5 இருக்குது. இந்த 3 பேருக்குமே வரிசை அப்படி 7.5 இருக்குது. அதனால் இந்த 3 ராசி என்பவர்களும் சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி, காக்காய்க்கு எள்ளெண்ணம் வைத்து, சனி பகவானுக்கு வன்னி பத்திரத்தினால அர்ச்சனை பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த சனி பகவானுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்காது. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். எல்லாம் எல்லா வசதியும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறை, தீர்க்க முடியாத குறை, தவிர்க்க முடியாத குறையெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. காரணம் என்ன? எங்கேயோ ஒரு மூலையில் அவங்கள்ட்ட ஒரு சின்ன தவறு இருக்கிறது. அந்த தவறை அவங்க மாற்றிக்கிட்டு முறைப்படி நடந்தாங்களே ஆனால் அதிலிருந்து அவங்க வெளியில் வரலாம். ஆனால் அந்த தவறை அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. ஏன்னா கஷ்டப்படணும்னு அவங்க தலையில் எழுதியிருக்கு. தவறை மாற்றிட்டாங்கன்னா கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மனிதன் வந்து மனிதனாக வாழ வேண்டும், தன்னை திருத்தி கொள்ள வேண்டும். ஏதோ வயது காலத்தில் நம்ம முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டோம்னா அந்த ஒரு வயதுக்கு பிறகு நம்ம மனிதன் வந்து மனிதனாக வாழ வேண்டும். மனிதன் நேயம் இருக்கணும். எல்லோருடைய அன்பாக பழக வேண்டும். உறவுகள்லாம் வேண்டும். சில பேர் உறவே வேண்டாம், காசு இருந்தால் போதுங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு இருக்குது. பொருளாதாரத்துக்கு தான், வசதி படைத்தவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வசதி இல்லாதவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு. மனிதர் பணம் சம்பாதிச்செல்லாம் மனிதனை சம்பாதிக்க முடியாது. அதனால் அன்பான நேயர்களே, இந்த 3 ராசிக்காரங்களும் இறைவனை நாடுங்கள். சனி பகவான் நல்லவர், உங்களுக்கு தவறு செய்ய மாட்டார். அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல பலன்களை அடைந்து எல்லாம் வல்ல அந்த சனி பகவானுடைய அனுக்கிரகம் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும். அடுத்தபடியாக இந்த மீண்டும் சொன்ன ஒரு கருத்து தான், அந்த கருத்தை இங்கே மீண்டும் பதிவு பண்ணுகிறேன். அதாவது புஷ்கரம் அப்படின்னு ஒரு புண்ணிய நதி இருக்கிறது. அது எங்கே இருக்குன்னா, அந்த புஷ்கரத்துக்கு பக்கத்தில் அங்கேயே பிரம்மாவுக்கு தனி கோயில் இருக்கான். வேறு எங்கேயும் தனி கோயில் கிடையாது அவருக்கு. அதனால் அந்த புஷ்கரம் எங்கே இருக்குன்னா, டெல்லியிலேருந்து பம்பாய் ரயில் மார்க்கத்தில் அஜ்மீர் ரயில் நிலையத்தில் இருந்து 12 மைல் தொலைவில் இந்த ஊர் உள்ளது. இங்கு புஷ்கரணி என்ற புண்ணிய நதி உள்ளது. இதில் நீராடி பிரம்மாவை பூசித்தால் தோஷங்கள் விலகுவதாக
ஐதீகம். எல்லாராலையும் அங்கே போக முடியுமா? அவ்வளோ தூரம் போக முடியுமா? எனக்கு போகணும்னு ஆசை இருக்குது. இனிமேல் உடம்பு இடம் கொடுக்காது. இன்னும் குளிர்ந்த பிரதேசம், அதுக்கெல்லாம் தனியாகலாம் போக முடியாது. பொருளெல்லாம் செலவு பண்ணணும், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் இங்கே இருந்தபடியே நம்ம பெருமாவை பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியதுதான். இங்கே ஒரு காவேரியில் குளிக்கிற போது புருஷனில் குளித்தோம்னு சங்கல்பம் பண்ணிக்க வேண்டியதுதான். அதான் வழி, வேறு இல்லை. வசதி படைத்தவர்கள், வாய்ப்பு இருந்தவர்கள், முடிந்தவர்கள் சென்று வரலாம். பொதுவாக சிம்மராசி அன்பர்கள் இங்கு சென்று வருவது நலம். குரு நீசம் அல்லது அஸ்தமனம் பகை பெற்ற ஜாதகம் உடையவர்கள் இங்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. அதனால் இதை நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இந்த புஷ்கரணி என்பது ஒரு நதி. அங்கே அந்தணர்கள் தான் நிறைய இருக்காங்களாங்க. ஒரு 500 வீடுக்கு மேலே அங்கே இருப்பாங்களாம். அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டால் அந்த வேதங்கள் ஓதிக்கொண்டு இருப்பது தான் அவங்களுக்கு வேலையா, வேறு எந்த வேலையும் கிடையாதான். அங்கே நிறைய பாருங்கள், உலக நாட்டிலேருந்து நிறைய தர்மம் செய்கிறாங்களாம், நிறைய பணம் கட்டுறாங்களாம். போகிறவங்களுக்கு பூரா சாப்பாடு நடந்து கொண்டே இருக்கிறதாம். வீட்டில் யாரும் சமைக்க மாட்டாங்க போல இருக்கு. அங்கே அப்படியே அவ்வளோ ஐதீகமாக சுகாதாரமாக அங்கே உணவுகள் பரிமாறுறாங்க. அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்தார், என்னுடைய சகோதரர் போய் பார்த்துட்டு வந்தார். போய் பார்த்துட்டு அவர் தான் இதை பற்றி பிரிவாக சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் அதை ஒரு நூலில் எழுதியிருந்ததை வாங்கி படித்தேன். அவர் சொன்னார், வருஷாதி நூல் என்ற ஒரு நூல் இருக்குது, அதை வாங்கி படித்து பாருங்கண்ணா அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த வருஷாதி நூலுங்கிற ஒரு நூல் அதை வாங்கி படித்தேன். அதில் இந்த புஷ்கரத்தை பற்றி இருக்குது. ஆமாம், ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 2 நூலில் பார்த்த ஞாபகம் இருக்குது எனக்கு. அதனால் இந்த புஷ்கரம் என்பது இதெல்லாம் ஒரு புண்ணிய நதிகள். பெருமாவுக்கு அங்கே ஆலயம் இருக்குது. பெருமாவுக்கு இதெல்லாம் பாக்கி இடத்துலலாம் கோயிலே கிடையாது. அதனால் சரஸ்வதிக்கும் பெரும்பகுதி கோயில் இல்லை. சரஸ்வதிக்கெல்லாம் நம்ம ஆலயம் இருக்கணும். சிவாலயத்தில் சரஸ்வதி பிரதிஷ்டை பண்ணணும். ஏன்னா கல்விக்கு முக்கியமான தாய் அவர். எல்லோரும் லட்சுமி பூஜை தான் பண்ணுறாங்க. வீட்டில் பூஜை பண்ணுறவங்க லட்சுமிக்கு தான் பூஜை பண்ணுறாங்க, சரஸ்வதிக்கு பூஜை பண்ணலை. ஏன்னா முதல்ல சரஸ்வதி வேணும், அப்போ தான் படித்தா தான் பொருள் தேட்டலாம். படிச்சிட்டோம்னா எங்கே வேணாலும் போய் பொருள் தேட்டலாம். அதனால் சரஸ்வதி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதனால் அன்பான நேயர்களை, வாய்ப்பு இருக்கின்ற அன்பர்கள், வாய்ப்பு இருந்தால் வசதி உள்ளவர்கள், எல்லாராலையும் அங்கெல்லாம் போக முடியாது. உடம்பு இடம் கொடுக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும். அங்கே போய் அந்த நதியில் நீராடி அந்த பிரம்மாவை தரிசனம் பண்ணி செய்து அங்கே நம்மளால் முடிஞ்ச ஒரு அன்னதானத்துக்கு ஒரு பொருள் கொடுத்து அதுலேயும் நாம் கலந்து கொண்டு பிரம்மாவனுடைய அருள் பெற்று அந்த நதியினுடைய அருள் பெற்று எல்லாரும் பல்லாண்டு 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 வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணவாளர் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்ய. அதாவது வள்ளல் பெருமான் என்றால், வள்ளல் என்றால் கொடுக்கக்கூடியவன் என்று பொருள். வாரி வழங்குகின்றவன் என்று பொருள். வள்ளல் என்பது வாரி வள்ளல் என்று சொல்லி ஒருத்தர் மன்னர் இருந்தார். முல்லைக்கு தேரையே கொடுத்தார். தன்னுடைய தேரையை முல்லைக்கு அப்படியே கொடுத்துட்டு இறங்கி நடந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மன்னர்கள்லாம் வாழ்ந்த நம்முடைய நாடு தமிழ்நாடு. அதனால் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு பெரிய சிறப்பு. இந்திய கண்டம் பாரத நாடு, பரத அண்ட பூமி இது. அதனால தான் பாரத நாடு என்று சொல்வார்கள். இப்போல்லாம் எதுக்குமே அங்கே குறைவு இல்லாமல் மக்கள் சந்தோஷமாக நிறைவாக வாழ்ந்த காலங்கள் அந்த ராமர் ராஜ்யம் என்பதற்கு பெயர். இப்படியெல்லாம் வாழ்ந்ததாக வரலாறு கூறுகின்றது. அதனால் இந்த பாரத கண்டத்தில் தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டால், சைவ சமய குறவர்கள் பிறந்த மண்ணுது. 63 நாயன்மார்கள் இங்கே தோன்றி இருக்கின்றார்கள். அதில் நமக்கு மிக சிறப்பான நாயன்மார்கள் 4. இந்த 4வரும் வரலாற்று சிறப்பு மிக்கவர். அடுத்து வள்ளலார், அவரும் வரலாற்று சிறப்பு மிக்கவர். இப்படி நம்முடைய காலத்தில் ராமலிங்க சுவாமிகள், அவங்களெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்கவர்கள். அதாவது நம்மளாம் இறந்து போயிட்டோம்னா நம்மளை பற்றி ஒரு 15 நாளைக்கு நினைப்பாங்க, 14 நாள் காரியம் பண்ணோன்னா மறந்துடுவாங்க. அதனால் இன்றைக்கி ரமண மகரிஷியை பற்றி நாம் பேசாத நாள்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் வள்ளலாரை பற்றி பேசாமல் நாள்லாம் கிடையாது. அவரை ஏற்றிய அடுப்பு இன்னமும் எரிந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். அதனால் இப்படியெல்லாம் ஒரு பெரியோர்கள் வாழ்ந்த இந்த தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு ஒரு பெரிய ராஜராஜன் சோழனுடைய காலத்தில் அந்த கோயிலெல்லாம், அந்த தஞ்சை பெரியவுடைய கோயிலை கட்டியது. அது மாதிரி யாராலையும் அந்த
அந்த சிற்பங்களையோ அந்த கோபுரத்தையோ அமைக்க யாராலையும் முடியாது. அப்பெரும் ஒரு ராஜராஜ சோழனில் நமக்கு 12 திருமொழி நமக்கு கிடைத்திருக்கிறாரு. அப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு மன்னர்கள் வாழ்ந்த ஒரு கால நாடு இது. இந்த நாட்டுக்கு அவ்வளவு சிறப்புடைய நாடு. அதனால் இந்த நாட்டுடைய பெருமையை காத்து எல்லோரும் அந்த வள்ளல் பெருமானுடைய முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடு உடையான், அறுபடை வீடு என்று சொல்லி நக்கீர பெருமானை ஏற்று அந்த ஆறுபடை வீடுடையான அருளால் எல்லோரும் நலன் பெற்று பல்லாண்டு வாழ்ந்து எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.